வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வெயில் காலத்தில் இந்த வத்தல் வடகம் எல்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா மழை காலத்தில் நமக்கு கூட ஏதாவது கருக்கு முறுக்கு வேணும்னு ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா சாப்பிடும்போது நிறைய பேருக்கு காய் கூட்டு அப்பளம் இருந்தாலும் இந்த வத்தல்ங்கிறது நிறைய பேரோட ஃபேவரட். அப்படி தான் எனக்கும். என்ன காரணம் அப்படின்னா வீட்டில் எல்லோரும் நான்வெஜ், நான் மட்டும் வெஜ்ஜு. அப்போ எனக்கும் சில சமயங்களில் குழம்பு செய்ய முடியாதப்போ ரசம் வச்சு பக்கத்தில் ஏதாவது வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவேன். அதனால இந்த வெயிலுக்கு என்ன பண்ணினேன், எல்லா வத்தல் வடாமெலாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு கடையில் போயிட்டு கத்திரிக்காய், கோவக்காய், வெண்டைக்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆல்ரெடி பழைய சாதத்தில் வடகம் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்க்கு நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ கத்திரிக்காய், கோவக்காய், வெண்டைக்காய் 3 வத்தல் தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் கத்திரிக்காய் வத்தல் ரெடி ஆகிடுச்சு. வெயில் நல்லா இருந்ததுனால 3 நாளில் கத்திரிக்காய் வத்தல் ரெடி ஆகிடுச்சு. கோவக்காய், வெண்டைக்காய் வத்தல் 2க்குமே நம்ம கொஞ்சம் ப்ராசஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுறதுனால இப்போ அதுவுமே ரெடி ஆகிட்டுருக்குது. அது ரெடி ஆகணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் வத்தலுக்கு நம்ம நார்மலாக சும்மா கத்திரிக்காய்க்கு உப்பு போட்டு வேக வச்சு நம்ம காய வைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கத்திரிக்காயோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் 5 கிலோ கத்திரிக்காய் வாங்கினதில் 1 கிலோ வத்தல் தான் வந்ததுங்க. நீங்களும் இந்த கத்திரிக்காய் வத்தல் ட்ரை பண்ணி பாருங்கள். மோர் சாதத்தோட சாம்பார் வைக்கிற நேரங்களில் அதாவது ஒரே ரைஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி ஒரே ரைஸாக பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி வத்தல் வாங்கி நம்ம வறுத்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அந்த கத்திரிக்காய் வத்தல்லாம் நான் வீட்டில் செஞ்சது எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். 5 கிலோ கத்திரிக்காய் வாங்கி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். கோவக்காவும் கழுவி இன்னொரு தடவை தண்ணியில் போட்டிருக்கிறேன். வெண்டைக்காவுமே 1 கிலோ வாங்கினேங்க. அரை கிலோ சமையலுக்கு எடுத்துகிட்டு 1/2 கிலோ வெண்டைக்காய் வத்தலுக்கு எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதெல்லாமே நறுக்கிக்கலாம். வெண்டைக்காவை இப்படி கீறினா போதும், 2ஆக கீறினா போதும். அதே மாதிரி கோவக்காய் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிட்டேன். கத்திரிக்காய் நறுக்கி 2 பாத்திரத்துலேயும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த கோவக்காய் வத்தல் ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா இந்த கோவக்காய் வத்தல் போட்டு வச்சுக்கோங்க. டெய்லியுமே ஒரு 5, 6 நம்ம பொரித்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. டயபெட்டிக் அளவை குறைக்கக்கூடியது இந்த கோவக்காயும் ஒன்றுங்க. இப்போ கத்திரிக்காய் வத்தல் போடுறதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு சேர்க்குறத விட கல் உப்பு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் அளவு அப்படிங்கிறது கணக்கு பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது ஹோம்மேடு மஞ்சள் தூளுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூடவே ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். இந்த கரம் மசாலாலாம் சேர்த்துட்டு நம்ம செய்யும்போது அந்த கத்திரிக்காய் இன்னுமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதித்து வரணும். இப்போது தீ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கத்திரிக்காயை எடுத்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வெந்து போகக்கூடாது. அதே சமயத்தில் சுடுதண்ணியில் போட்ட உடனே அந்த கத்திரிக்காய் தோல் சுருங்க ஆரம்பிக்கும். அந்த உடனே நம்ம எடுத்துடணும். இப்போ 5 கிலோ கத்திரிக்காயுமே இந்த பாத்திரத்தில் நான் சேர்த்துட்டேன். மேலே வரைக்கும் இருக்குது. அதனால் கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அடியில் உள்ள கத்திரிக்காயெல்லாம் மேலே உள்ள கத்திரிக்காயெல்லாம் அடியில் போகும். அதனால் ஒரு கொதி மட்டும் விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இல்லை அப்படின்னா இதை விட நீங்கள் பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த தண்ணி நல்லா தளன்னு கொதித்த உடனே இந்த கத்திரிக்காயை சேர்த்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்தோடனே கத்திரிக்காயை எடுத்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஒரு கொதி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன் பாருங்கள். தண்ணியிலேருந்து வடித்து நம்ம அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதையுமே நம்ம அப்படியே எடுத்து தட்டில் கொட்டக்கூடாது. நம்ம கரண்டி வச்சு ஒரு தாம்பலத்தில் எடுத்து பரப்பி விடுங்க. ஏன்னா தண்ணி இவ்வளோ இருக்குது. தண்ணியோடு காய வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் காயாது. 2 தாம்பலத்தில் இந்த மாதிரி பரப்பி விட்டுருக்குறேன்.
அடிக்கிற வெயிலுக்கு இந்த கத்திரிக்காய் வத்தல் 2 நாள் தான் அப்படியே சுக்கு நூறாக நல்லா காஞ்சு போயிடும். விதைகளும் வேஸ்ட் ஆகாது. நம்ம வேக விட்டுட்டோம் அப்படின்னா விதைகளெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு வேக விடக்கூடாது. இந்த ஒரு கொதியில் நம்ம எடுத்து கத்திரிக்காய் வத்தல் ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த விதைகளும் வேஸ்ட் ஆகாமல் நமக்கு சூப்பராக ரெடி ஆகும். வெயிலில் கொண்டாந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், கோவக்காய் 3யுமே காய வச்சுட்டேன். இப்போ வெண்டைக்காவும் கோவக்காயும் நம்ம அப்படியே தான் காய வச்சுருக்கோம். அதை நம்ம கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை காஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் பண்ணணும். இப்போது நைட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள், அந்த கோவக்காய் அந்த ஈரம் போனோன்னே எவ்வளோ கொஞ்சமாயிருச்சுன்னு பாருங்கள். இதை இப்போ நம்ம மோரில் ஊற வைக்க போகிறோம். வெண்டைக்காயுமே அந்த ஈரத்தன்மை போய் நல்லா காஞ்சிருக்குது. இந்த மாதிரி மோர் வந்து தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் புளிப்பான தயிர் எடுத்து நம்ம மோராக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா அந்த உப்பு உரப்பெல்லாம் நல்லா அந்த வெண்டைக்காய் கோவக்காயில் பிடிச்சி வரும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நிறைய முங்குற அளவுக்கு மோர் வைக்கணுன்னெல்லாம் இல்லைங்க. ஏன்னா மோர் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. மோரில் அவ்வளோ சத்து இறங்கிருச்சு அப்படின்னா வெண்டைக்காயும் கோவக்காயும் சப்புன்னு இருக்கும். அதனால் அளவாக மோர் கலந்து வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா நைட்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ மோரையும் இந்த வெண்டைக்காயும் கோவக்காயும் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படியே கொஞ்சம் மீதம் இருந்தாலும் மறுநாள் நைட்டும் அதே மாதிரி வெண்டைக்காயும் கோவக்காயும் இந்த மோரில் நம்ம ஊற வைக்கணும். இந்த மாதிரி கோவக்காய் ஃபுல்லாகவே அழுத்தி விட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, மோர் இருக்கிற மேலே வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது. நைட்டு நம்ம மறுநாள் காலையில் பார்க்கும்போது நல்லா அப்படியே அப்சர்வ் பண்ணிவிடும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் காயணும். எடுத்துகிட்டு வந்து நைட்டு வீட்டில் வச்சுட்டேன். ஏன்னா நைட் நேரம் பனி விழுகும், பூச்சி எதுவும் விழுந்துடக்கூடாது அப்படின்னு நைட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன். மறுநாள் காலையில் நம்ம எடுத்து கொண்டு போய் காய வைக்கலாம். இப்போ காலையில் பாருங்கள், இந்த கோவக்காயில் பாருங்கள் அவ்வளோ நல்லா ஊறி இருக்குது. வெண்டைக்காயுமே நல்லா அந்த மோரை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்குது. கொஞ்சம் தான் மோர் வந்து மிச்சம் இருக்குது. இதை இன்றைக்கி நைட்டு நம்ம அப்படியே எடுத்து திருப்பியும் ஊற போட்டுட்டோம் அப்படின்னா அந்த மோர் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி அந்த கோவக்காயும் வெண்டைக்காயும் நல்லா உப்பு பிடிச்சி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு தாம்பலத்தில் எடுத்து நல்லா பரத்தி விட்டுறலாம். மோரை நல்லா பிழிஞ்சு விட்டு இந்த மாதிரி பரத்திக்கோங்க தாம்பலத்தில். தாம்பலத்தில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த தாம்பலத்தில் நம்ம பரத்தும் போது அந்த தாம்பலத்தோட சூட்டுக்கே நல்லா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிடும். நீங்களும் இதே மாதிரியே இந்த கோவக்காயும் வெண்டைக்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல்லாம் இந்த வெயில் காலத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த கோவக்காய் வத்தல் வந்து உங்கள் வீட்டில் டயாபெட்டிக் யாருக்காவது இருக்குது அப்படின்னு சொன்னால் கோவக்காய் வத்தல் கட்டாயம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது டெய்லியுமே அந்த லன்ச் டைமில் ஒரு 10 கோவக்காயை பொரித்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சுகர் லெவல் வந்து கம்மியாகும். கோவக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. வயிற்றில் பூச்சி பிடிக்காது. அது ரொம்பவே ஆரோக்கியமானது இந்த கோவக்காங்க. கோவக்காய் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவுமே கூட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அதே சமயத்தில் நம்ம இது வந்து குழம்பு கூட வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு வச்சு, கூட்டு வச்சு, கோவக்காய் இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். மீதி இருக்கிற மோரை நம்ம அப்படியே வச்சு 2வது நாளும் அதே மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொண்டு போய் 3யுமே மொட்டை மாடியில் காய வைக்கணும். வெண்டைக்காயும் அதே மாதிரி கோவக்காயும் அப்புறம் கத்திரிக்காய் 3யுமே கொண்டு போய் காய வைக்கலாம். மோர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. கத்திரிக்காய் வத்தல் அநேகமாக இன்றைக்கி நல்லாவே காஞ்சிடுங்க. இது மட்டும் நேரம் ஒரு 4 நாள் டைம் எடுக்கும். வெயிலில் கொண்டாந்து வச்சுட்டேன் பாருங்கள். வெயில் நல்லா சுளிர்னு தான் இருக்குது. நல்லா காயட்டும். இப்போ கத்திரிக்காய் வத்தல் பாருங்கள் நல்லா சலசலன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கையில் எடுக்கும்போதே பாருங்கள். இன்னொன்று இந்த கத்திரிக்காய் வத்தலில் கவனித்து பாருங்கள், அந்த விதைகள் எல்லாம் கொஞ்சம் கூட உதிரலை. நம்ம குழைய வேக வச்சுருந்தோம் அப்படின்னா விதையெல்லாம் தண்ணியோடு போயிருக்கும். காஞ்சு வரும்போது அந்த விதையெல்லாம் உதிர்ந்து போயிடுங்க. இப்போ நல்லா சலசலன்னு நல்லா காஞ்சிருக்குது. இப்போ டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி காய வச்சுட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணும்போது பூச்சி வராது, வண்டு வராது, பூசணம் பிடிக்காதுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தயிர் சாதம் இல்லை நம்ம சாம்பார் வைக்கிற அன்றைக்கி கூட இந்த மாதிரி 2 பொரித்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
2 நாள் கழித்து உங்களுக்கு வெண்டைக்காய் வத்தலுமே ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக கோவக்காய் வத்தலுமே நல்லா காஞ்சு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ 3 வத்தலுமே டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு. கத்திரிக்காயில் பாருங்கள் விதை உதிரவே இல்லை. நல்லா கத்திரிக்காயில் விதை பிடிச்சு சூப்பராக இருக்குது. வறுத்து சாப்பிடும்போது எந்த வித காரலோ கசப்போ இல்லை. கோவக்காய் அதோட சத்தும் வீணாகாமல் இதே மாதிரி நம்ம அந்த மோரில் ஊற போட்டு நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டயாபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு சாப்பாட்டில் மதிய நேரம் அப்பளத்துக்கு பதிலாக இதை பொரிச்சு கொடுங்க. ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.